ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் தம்பி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி அவர் பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன எமோஷனல் மூமெண்ட் தான் இருந்தது. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் என் தம்பி பார்க்கும்போது ஒரு அக்காங்கிறது முறையில் எனக்கு ஒரு எமோஷனல் மூமெண்ட் இருந்தது. அவர் பார்த்ததும் கட்டி பிடிச்சிட்டு தீதி நான் சொல்லும்போது நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதே சமயத்தில் அவருடைய செயல்பாடு சொல்லும்போது அவர் முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாருன்னு நல்லா தெரியுது. ரொம்ப தெளிவான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு பார்க்குறோம். எல்லாரும் வேலை செய்யணும் அதில் மட்டும்தான் இருக்காங்க. யாருக்கும் நான் என் மாமனா மச்சனா அது பார்க்காம மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அது மட்டும்தான் பார்த்துட்டு அதை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. தம்பி ஒரு முதலமைச்சர் அப்படின்னா ஒரு பிஹைண்ட் த டெஸ்க் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்கே தனியாக இருந்தது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். யாருமே அப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னி வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி மிருகங்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் வந்த உடனே என்னனால தான் நீ வந்த, நான் இருக்கிறதுனால தான் நீ வந்த, அவங்க ஆக்சுவலி என்னென்ன நடந்தது அது மறந்துட்டு வந்த உடனே 10 நாளுக்குள்ளே நீ எல்லாமே சரிப்படுத்தணும்னா இத்தனை வருடங்களாக நீங்கள் மாற்றி வேலை செஞ்சீங்க. அப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. 10 வருடத்தில் ஒரு மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும்? இப்போ தானே வந்திருக்காரு, நேரத்தை கொடுங்க. நீங்கள் இத்தனை வருடங்களாக இருக்கீங்க. உங்கள் தந்தை இத்தனை வருடங்களாக முதலமைச்சராக இருந்திருக்காங்க. திமுக சொல்லும்போது எத்தனை வருடங்களாக நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. உங்களால் கொண்டு வராத மாற்றத்தை ஜோசப் அவர்கள் ஏன்னா ஒரு 5 நாள் 10 நாள் கொண்டு வர முடியும். டைம் கொடுங்க, நிச்சயமாக மாற்றம் வரும். அந்த மாற்றம் வருங்கிறது நம்பிக்கையில தான் மக்கள் அவங்களுக்கு வாக்களித்திருக்காங்க.